Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஃபன் காம்போ தான் பார்க்க போறோம். பச்சை பயிறு பணியாரமும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரி தக்காளி இஞ்சி சட்னியும் ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா ஏற்கனவே வந்து செட்டிநாடு குழி பணியாரம் எப்படி செய்யணும், இனிப்பு பணியாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கறது போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த பணியாரமும் சட்னியும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பணியாரம் பண்ணுறதுக்கு நம்ம மாவு அரைக்கணும். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த 1 கப்பு பச்சை பயிருக்குன்னு பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு தோல் இல்லாதது எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட நீங்கள் 1 கப்பு பச்சை பயிறு அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்த கப்லேயே பார்த்திங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசி போடுறப்ப தான் நல்லாயிருக்கும், பச்சை அரிசி நல்லா இருக்காது. கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதிகமாக போட்டுற வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். இது எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து நல்லா களைஞ்சி 2 தடவை தண்ணி ஊற்றிட்டு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே எல்லா பருப்பையும் பார்த்திங்க அப்படின்னா ஊற வச்சுருக்கிறேன். இந்த பச்சை பயிறு பார்த்திங்க அப்படின்னா ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு ஊற வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஊற வச்சதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா களைஞ்சி 2 தடவை கீழே ஊற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அரைக்கிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மிக்சியில் அரைக்கலாம், கிரைண்டரில் அரைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா நான் உளுந்த வடைக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா, அரைச்சதுக்கப்புறமா விஸ்கு வச்சு நல்லா வந்து மாவை கிளறி விடணும். அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா புதுன்னு சாஃப்டாக உங்களுக்கு வரும். நம்ம எப்படி அரைக்கணுங்கிறது ஏற்கனவே போட்டிருக்கிறேன், லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கிரைண்டரில் அரைக்கிறதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் பயிறு நம்ம ஊற வச்ச பருப்பு பயிறு அரிசி எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக வந்து அரைக்கக்கூடாது. ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா பச்சை பயிறு அரைக்க நல்லா புதுன்னு உளுந்து மாதிரி நல்லா பொங்கி எழுந்துச்சு வரும். அந்த மாதிரி வரப்போ தான் பணியாரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரைச்சிட்டேன். ஒரு 20-25 நிமிஷம் அரைச்சா போதும். அங்கங்கே அரிசி பார்த்திங்கன்னா குருணையாக கொஞ்சம் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். பணியாரம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை வழித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிரைண்டர்லேருந்து எல்லாமே சுத்தமாக வழிச்சிட்டேன். கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்போட அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் தான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இந்த மாவில் நான் இனிப்பு பணியாரமும் பாப்பாவுக்கு செய்ய போகிறேன். இப்போயே உப்பு அதிகமாக போட்டேன் அப்படின்னா இனிப்பு பணியாரத்தில் ரொம்ப அதிகமாகிடும். இதை நல்லா கலந்துட்டு இந்த மாவை வந்து நம்ம 1 மணி நேரம் புளிக்க வைக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் புளிக்க வைக்க போகிறேன். இப்போ மத்தியானம் 12 மணிக்கு ஆட்டி வச்சுருக்கிறேன். சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு இதை செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். உடனேவும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து ரொம்ப நேரம் புளிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாவு வந்து நல்லா இருக்காது, ரொம்ப நுரக்கட்டி போன மாதிரி ஆகிடும், மேலே நுரையாகி கீழே தண்ணியான மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 12 மணிக்கு ஆட்டினேன் இல்லையா, இப்போ வந்து 5 மணிக்கு பணியாரம் செய்கிறதுக்கு மாவு எடுத்துருக்கிறேன். மாவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ பணியாரத்துக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் நாளைக்கு காலையில் பண்ண போகிறீங்க, சாயங்காலம் ஆட்டி எடுத்து வச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, வெளியில் வைக்க வேண்டாம். மாவு நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ இந்த கார பணியாரத்துக்கு வந்து நம்ம மாவு சாமான்கள் எல்லாமே வதக்கணும். அதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பணியாரம் தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த அளவு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு பெருங்காய பொடியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு செவந்துருச்சு இல்லையா. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி சேர்த்துக்க போகிறோம். இஞ்சியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கினது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். பசங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறனால உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இதில் வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கார பணியாரத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மாவில் 1/2 டீஸ்பூன் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். இது வந்து போதுமான அளவு. இப்போ இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா வெந்தா போதும், ரொம்ப நிறம் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பணியார மாவில் சேர்த்துக்கலாம். சூடாக சேர்க்கக்கூடாது. அதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த பணியாரத்துக்கு ஏற்ற ஒரு தக்காளி இஞ்சி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு சட்டியில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இஞ்சி சின்ன பீஸாக ஒரு 10 பீஸ் பக்கம் போட்டிருக்கிறேன். இந்த இஞ்சியை இந்த எண்ணெயில் கொஞ்சம் பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா ஓரளவு இந்த அளவுக்கு எண்ணெயில் பொரிஞ்சு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சட்னியில் சேர்க்குறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும், நம்ம எடுத்துடலாம். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதிலேயே வந்து நம்ம மற்ற சாமான்கள் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் நறுக்கினது 1 கப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ எல்லாம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் 3 வரமிளகா சேர்த்துருக்குறேன். ஏன்னா இஞ்சியிலே உங்களுக்கு காரம் இருக்கும், அதனால் மிளகா கம்மியாக சேர்த்தா போதும். அதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்தது மெஷரிங் கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி குழஞ்சி எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்க இஞ்சி இருக்குது பார்த்திங்களா, இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நம்ம வதக்கணும்னு அவசியம் இல்லை. கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு கொஞ்சமாக எடுத்து இனிப்பு பணியாரத்துக்கு மாவு எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ அரைச்ச மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி மாவு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த இனிப்பு பணியாரம் நார்மலாக நம்ம வெல்லம், தேங்காய், அதே மாதிரி கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் பொடி போட்டு நீங்கள் வந்து கரைச்சிட்டு பணியாரம் ஊற்றலாம். இப்போ இந்த மாவில் என்னென்ன சாமான்கள் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இனிப்பு பணியாரம் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறது கிடையாது. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாலாம் இருக்கு இல்லையா, அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா நல்ல பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தாராளமாக சேர்க்குறப்ப வாசனையும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இது கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா ரவா இட்லிக்கு நம்ம மாவு கலப்போம் இல்லையா, கொஞ்சம் கெட்டியாக அந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பணியாரம் புசு புசுன்னு வராது உங்களுக்கு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சட்னியும் நல்லா வதக்குனதை ஆறிடுச்சு. அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு காஞ்ச எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு பொரிய விட்டு செவக்க விட்டு சேர்த்துக்கோங்க. நம்மளோட சூப்பரான சட்னி இஞ்சி ஃப்ளேவரில் ரெடி ஆகிடுச்சு. மாவும் பார்த்திங்க அப்படின்னா கார பணியாரம், இனிப்பு பணியாரம் 2க்குமே கலந்து வச்சுட்டேன். பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். பணியாரம் சுடுறதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா பணியாரக்கல்லில் எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயும் நெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 3/4 குழி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வேகிறப்போ பணியாரம் வந்து உப்பி வரும். அப்போ வந்து இடம் இல்லாமல் பணியாரம் ஷேப் உங்களுக்கு ஒழுங்காக வராது.
மாவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ பணியாரம் ஓரளவு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மேலே மாவு இருக்கிறப்ப திருப்பி விடுங்க. அப்போ தான் பணியாரம் உங்களுக்கு நல்லா வந்து மெத்துன்னு ஒரே மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா சைடும் மிதமான தீயில் இந்த பணியாரத்தை வேக வைக்கணும். அதிக தீயில் வேக வச்சிங்கன்னா பணியாரம் மாவு உள்ளே வந்து மாவாகவே இருக்கும். அதனால் கம்மியான தீயிலே நல்லா வேக வச்சு சவக்க விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான பச்சைப்பயிறு பணியாரம் ரொம்ப நல்லா ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பணியாரம் அதே மாதிரி சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.